டிடி தமிழ் நேயர்களுக்கு அன்பான வணக்கம். போதையில்லா இந்தியா, இதுதான் நம் நிகழ்ச்சியின் தலைப்பு. இந்த தலைப்பை கேட்கும் பொழுதே நாம் எல்லாருக்குமே போதை இல்லாத இந்தியா இருக்கணும் அப்படின்ற ஆர்வம், அந்த மகிழ்ச்சியை உணரணும் அப்படின்ற ஒரு தாக்கம் இருக்கும் இல்லையா? அதை இந்த நிகழ்ச்சியில ஒரு விழிப்புணர்வா நம்ம பார்க்க போறோம். அந்த விழிப்புணர்வை நமக்கு யார் வழங்க இருக்கிறார் என்றால், மத்திய சுங்கத்துறையில் இணை ஆணையராக பணியாற்றிக் கொண்டிருக்கும் டாக்டர் ஏ வெங்கடேஷ் பாபு IRS அதிகாரி அவர்கள் நம்மோடு நிகழ்ச்சியில் இன்று இணைந்திருக்கிறார். அவரை அன்போடு வரவேற்கலாம். வணக்கம் சார். வணக்கம் அபிராமி. உங்களை பத்தி சொல்லணும்னா நான் சொல்லிட்டே போலாம் சார். உங்களுடைய அந்த ஆத்மார்த்தமான அர்ப்பணிப்பு, உங்களுடைய அந்த சமூக சேவை, இதற்கெல்லாம் நம்முடைய ஜனாதிபதி விருது மற்றும் பல பதக்கங்களையும் நீங்க பெற்றிருக்கீங்க. அந்த வகையில போதை இல்லாத இந்தியா இது சாத்தியமா அப்படின்றத என்னோட முதல் கேள்வி. கண்டிப்பா சாத்தியம். அந்த நம்பிக்கையில தான் நாங்கெல்லாம் வேலை செஞ்சுட்டு இருக்கோம். ஏன்னா இன்னைக்கு அவேர்னஸ் மூலமாக நம்ம சாதித்தது பல நல்ல விஷயங்களை சாதிச்சிருக்கோம். குறிப்பாக சொல்லணும்னா எய்ட்ஸ் நம்ம கிட்டத்தட்ட ஒரு ஒழிக்கக்கூடிய ஸ்டேஜில் இருக்கிறதுக்கு காரணம் அவேர்னஸ் தான். அதுபோல் இந்த சிங்கிள் யூஸ் சிரிஞ்சின்னு சொல்லக்கூடியது, ஈவன் படிப்பறிவு இல்லாதவங்க கூட அதை ஒரு தடவை தான் யூஸ் பண்ணணும், அதுக்கு மேலே யூஸ் பண்ணக்கூடாதுன்றது பட்டி தொட்டி எல்லாமே இன்றைக்கி போனதுக்கு காரணம் நம்மளுடைய அவேர்னஸ். ஸோ இந்த விழிப்புணர்வு கவர்மெண்ட் சைட்லேருந்து எடுக்கக்கூடியதை எல்லாரும் சேர்ந்து பார்ட்டிசிபேட் பண்ணி பண்ணுறப்போ கண்டிப்பாக இதை நம்ம போதை இல்லாத இந்தியாவை கண்டிப்பாக உருவாக்க முடியும் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு கண்டிப்பாக இருக்குது. கண்டிப்பாக சார், ரொம்ப சிறப்பாக சொன்னீங்க. சார், இது குறித்த சட்டங்கள் எப்படி இருக்குது? நேஷனல் லெவல்லையும் இல்லை இன்டர்நேஷனல் லெவல்லையும் எப்படி இருக்குன்னு எங்களோட பகிர்ந்துக்கிறீங்களா? ஆமாம், கண்டிப்பாக. அதாவது இது எப்படின்னா, ஒரு இன்டர்நேஷ்னல் புரோட்டோகால் மூலமாக சட்டம். ஐநா சபை தன்னுடைய உறுப்பு நாடுகளுக்காக இன்டர்நேஷ்னல் ட்ரீட்டிஸ் 3 ட்ரீட்டிஸ் மேஜராக இது வரைக்கும் நடத்தியிருக்காங்க. 1961, 1971 and 1988. இந்த 3 ட்ரீட்டிலையுமே இந்தியா சிக்னேட்டரி. ஸோ அங்கே எடுத்துக்கக்கூடிய டெசிஷன்ஸ் என்னென்ன மாதிரி சட்டங்கள் இயற்றப்பட வேண்டும், உறுப்பு நாடுகள் எல்லாம் அக்ரி பண்ணக்கூடிய அந்த ட்ரீட்டியில் நம்ம சைன் பண்ணதுனால அதை பேஸ் பண்ணி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா 1985ல் த நார்கோட்டிக் ட்ரக்ஸ் அண்ட் சைக்கோட்ராபிக் சப்ஸ்டன்சஸ் ஆக்ட் அப்படின்றத கொண்டு வந்தோம். நம்ம அதுபடி இன்றைக்கி இந்த சப்ளை சைடை நம்ம பார்த்துட்ருக்கோம். சப்ளை சைடுன்றது சப்ளை எப்படி நம்ம தடுக்கிறது, இல்லீகல் ட்ரக்ஸினுடைய சப்ளை இந்தியாவுக்குள்ளே வராமல் இருக்கிறதுக்கு, இந்தியாவில் அது விநியோகம் பண்ணாமல் இருக்கிறதுக்குள்ள அந்த இதை NDPS ஆக்ட் மூலமாக நம்ம பண்ணிகிட்ருக்கோம். பொதுவாக இந்த ஒரு ஆக்டுக்கு ஒரு குறிப்பிட்ட அதிகாரிகள் எம்பவர்டாக இருப்பாங்க. நீங்கள் எனி ஆக்டை எடுத்துக்காங்க. இப்போ கஸ்டம்ஸ் ஆக்ட்னா கஸ்டம்ஸ் ஆஃபீஸர்ஸ் மட்டும்தான் அதை என்ஃபோர்ஸ் பண்ண முடியும். அதுபோல் இப்போ BNS அப்படின்னு லேட்டஸ்ட்டாக வந்திருக்குது, இது போலீஸ் அதிகாரிகள் மட்டும்தான் செய்ய முடியும். மணி லாண்ட்ரிங் பார்த்தீங்கன்னா என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் மட்டும்தான் செய்ய முடியும். ஆனால் NDPSன்றது மல்டி ஏஜென்சி என்ஃபோர்ஸ்மெண்ட். அதாவது சென்ட்ரல் பியூரோ ஆஃப் நார்காட்டிக்ஸ் இருக்குது, அவங்க பண்ணலாம். நார்காட்டிக்ஸ் கண்ட்ரோல் பியூரோ இருக்குது, அவங்க பண்ணலாம். DRIன்னு இருக்காங்க, அவங்க பண்ணலாம். ஆல் த கஸ்டம்ஸ் ஆஃபீஸர்ஸ் பண்ணலாம். இது இல்லாமல் பேராமிலிட்ரி ஃபோர்ஸஸ், BSF பண்ணலாம், கோஸ்ட் கார்டு பண்ணலாம். இது இல்லாமல் ஒரு ஸ்டேட் போலீஸும் பண்ணலாம். அப்படின்றது மல்டி ஏஜென்சி இதுக்கு மட்டும் கொடுத்துருக்காங்க. இது காரணம் என்னென்னா, இந்த போதையினுடைய அபாயம் என்னென்னு உணர்ந்ததுனால மல்டி ஏஜென்சி என்ஃபோர்ஸ்மெண்ட் நமக்கு இருக்குது. ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம இந்த சப்ளை சைடை இன்றைக்கி தடுத்துக்கிட்டு இருக்கோம். இதுதான் ஒரு இன்டர்நேஷ்னல் புரோட்டோக்காலை பேஸ் பண்ணி வந்ததுனால ஒரு நாட்டில் தவறு செஞ்சவங்க இன்னொரு நாட்டில் போய் தஞ்சம் அடைஞ்சிடக்கூடாதுன்றதுக்காக இந்த தவறுகளுக்கு எல்லாமே ஒரே மாதிரியாக பனிஷ்மெண்ட் உலக நாடுகள் அனைத்துமே வச்சுருக்காங்க. வெரி ஸ்ட்ரிஞ்சன்ட் பனிஷ்மெண்ட்ஸ் இதில் இருக்குது. கண்டிப்பாக சார். மரண தண்டனை கூட இதில் இருக்குது. அடக்கம். கண்டிப்பாக. இப்போ இந்த போதைப் பொருட்கள் கடத்தல் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு. இன்னொரு பக்கம் நம்ம தேசமே இப்போ இந்த போதைப் பொருளால் ரொம்ப பாதிக்கப்படுது அப்படின்றது உண்மை. இப்போ இது குறித்து பேச முடியுமா? எந்தெந்த மாநிலங்களில் எந்த மாதிரியான தாக்கங்கள் இருக்கு அப்படின்னு? பொதுவாகவே எல்லா மாநிலங்களிலும் இந்த தாக்கங்கள் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. இப்போ இன்றைக்கி ரொம்ப அதிகப்படியாக வெளியே தெரியக்கூடிய மாநிலம் எதுன்னு பார்த்தீங்கன்னா பஞ்சாபில் ரொம்ப ஒரு மக்பூல்புரான்னு ஒரு வில்லேஜ் நான் கேள்விப்பட்டேன். அதில் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு வீட்லேயும் ட்ரக் சம்மந்தப்பட்ட ஒருத்தர் ஒரு இறப்பு நடந்திருக்கு. ஒரு வீட்லேயும் அந்த கிராமத்தில். அது பேரே இப்போ யாரும் சொல்கிறதில்ல. இட் இஸ் ஆல்சோ நவ் கால்டு எ வில்லேஜ் ஆஃப் ஆர்ஃபன்ஸ் அண்ட் விடோஸ். அந்த மாதிரி அந்த பேரே மாறி போகிற அளவுக்கு அந்த ஊர் இந்த மாதிரி மாறிடுச்சு. இது மட்டும் இல்லை, அந்த ஸ்டேட்டில் என்டையர் ஸ்டேட்டில் 2 out of 3 persons அவங்க வீட்டில் யாராவது ஒருத்தர் ட்ரக் அப்யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்றத ரிப்பீட்டடாக ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்லிக்கிட்டு இருக்கு. ஸோ இதெல்லாம் பார்க்குறப்போ பஞ்சாபினுடைய நிலைமைகள் மற்ற மாநிலங்களுக்கும் வந்துடக்கூடாது
அப்படின்றத நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். இப்போ நான் சட்டங்கள் மூலமாக நம்ம செய்கிறது வந்து சப்ளை ரிடக்ஷன் சொல்லக்கூடியது. ஸோ இந்த டிமாண்ட் இருக்க வந்து சப்ளை இருந்துக்கிட்டே இருக்கும் என்றைக்குமே. கண்டிப்பாக சார். டிமாண்ட் இல்லை அப்படின்னா சப்ளை வந்து இருந்தும் பிரயோஜனம் இல்லை. அதாவது விலை போகாத ஒரு பொருள் இருக்கிறதான சமானம் இல்லையா? ஆமாம். ஸோ அதனால் அது டிமாண்டை குறைக்கிறது தான் ரொம்ப முக்கியம் இன்னைக்கு. ஸோ டிமாண்டை நம்ம குறைக்கிறதுக்கு கூடிய முக்கியமான வழி வந்து அவேர்னஸ். கண்டிப்பாக சார். இந்த அவேர்னஸ் மூலமாக மட்டும்தான் இந்த டிமாண்டை குறைக்க முடியும். கண்டிப்பாக சார். இன்னொரு புறம் வந்து இப்போ தேச மக்கள் உறுதியாக இல்லைன்னா கண்டிப்பாக அந்நியர்கள் வந்து நம்மளை என்ன வேணாலும் பண்ண முடியும். நம்மளுடைய பகை நாடுகள் அது மூலயமா இந்த ட்ரக்ஸ் மூலயமா அது எப்படி சாத்தியப்படுதுன்னு சொல்ல முடியுமா? ஏன்னா இப்போ நீங்கள் ஒரு நல்ல கேள்வி கேட்டிருக்கீங்க. இது கொஞ்சம் விரிவாக நான் பதில் சொல்கிறேன். இப்போ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் யூத் பாப்புலேஷன் சொல்லக்கூடியது ரொம்ப அதிகம். கிட்டத்தட்ட எக்ஸ்ப்ளோஷன் சொல்லக்கூடிய ஸ்டேஜில் நம்ம இருக்கிறோம். நம்ம வந்து வி ஆர் த நம்பர் 1 கண்ட்ரி இன் த வேர்ல்டு. நம்ம பாப்புலேஷன் எடுத்துக்கிட்டால் செகண்டாக இருக்கிறோம், சைனாவுக்கு அடுத்தபடியாக இருக்கும். ஆனால் யூத் பாப்புலேஷன் மட்டும் எடுத்துக்கிட்டோம்னா நம்பர் 1ல இருக்கும். சைனா நம்ம பக்கத்தில் கூட இப்போதைக்கு வர முடியாத லெவலில் நம்ம இருக்கோம். வயோதிகர்களுடைய அந்த அதிகமாக இருக்குன்னு சொல்றாங்க. ஆமாம், அவங்கள பராமரிக்கிறது, அவங்களுடைய ப்ரொடக்டிவிட்டி கம்மியாகிறது, இந்த ஒரு கிரைசிஸில் தான் இன்னைக்கு சைனா இருக்கிறதுனால அந்த சிங்கிள் சைல்டு பாலிசியை கூட சைனா விட்டுட்டாங்க. இப்போ அதை பர்சியூ பண்ணுறதில்லை, இளைஞர்கள் வேணும்ன்றதுக்காக. நவ் இந்தியாவுக்கு இப்போ என்ன வந்து ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா இந்த வளம், மனித வளம். இந்த மனித வளம் என்ன செய்ய போகுதுன்னா ப்ரொடக்டிவிட்டியை இன்க்ரீஸ் பண்ண போகுது. நீங்கள் ஹிஸ்ட்ரியில் வந்து நிறைய உதாரணங்கள் இருக்குது. ஒரு நாடு எப்படி பொருளாதாரத்தில் வந்து உச்சத்தை அடைஞ்சதுன்னா அது அடைகிறதுக்கு ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இந்த யூத் பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோஷனை பார்க்குறாங்க. நீங்கள் யூரோப் ஆகட்டும், அமெரிக்காவாகட்டும், வளர்ந்த நாடுகள் எடுத்துக்கோங்க, எல்லாருமே அந்த யூத் பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோஷன் 10 வருஷத்துக்கு முன்னாடி வந்திருக்குது. அதுக்கப்புறம் வந்து எக்கனாமிக் டெவலப்மெண்ட்ன்றது அவங்களுக்கு உச்சத்தை அடைஞ்சிருக்குது. ஸோ அப்படி பார்க்குறப்போ இன்றைக்கி இந்தியாவினுடைய டேர்ன் வந்திருக்குது. இந்த டேர்னை நம்ம எப்படி யூஸ் பண்ண போகிறோம்? ஸோ அந்த சேலஞ்சு நம்ம இந்தியர்கள் ஒருத்தர்கிட்டையுமே இருக்குது. இந்தியாவினுடைய வளர்ச்சியை விரும்பாத நாடுகள் நிறையா இருக்காங்க. அவங்க நேரடியாக இந்தியாவோட போர் செய்ய முடியாது. அப்போ எப்படி செய்வாங்க போர்னா ப்ராக்சி வார். இந்த ப்ராக்சி வார் எப்படி செய்ய முடியும்? இந்திய இளைஞர்களை போதைக்கு அடிமையாக்குவது, இந்திய இளைஞர்களுக்கு போதை பொருள் கொடுக்குவதன் மூலமாக ப்ரொடக்டிவிட்டியை கம்மி பண்ணுறது. ஸோ இந்த ஒரு ப்ராக்சி வார்ன்றது போய்கிட்டே தான் இருக்குது. இப்போ பஞ்சாப் நீங்கள் நம்ம பேசிகிட்டு இருக்கப்போ சொன்னோம், ஏன் பஞ்சாபுக்கு மட்டும் அது? ஏன்னா அங்கே இருக்க மக்கள் வேற மக்களானா நம்ம மக்கள் தானே அவங்களும். ஏன் அங்கே மட்டும் அதிகமாச்சுன்னா இந்த ப்ராக்சிமிட்டி வித் பாகிஸ்தான் அதிகமாக இருக்குது அவங்களுக்கு. அந்த பார்டர் ஷேர் பண்ணுறதுனால ஆப்கானிஸ்தானில் விளையக்கூடிய அந்த ஓபிஎம் இங்கே வந்து பாகிஸ்தான் வழியாக இந்தியாவுக்குள்ளே தள்ளப்படுது. அப்போ சப்ளை அங்கே நிறைய இருக்கிறது ஒன் ஆஃப் த ரீசன். ஸோ இந்த சப்ளையை நம்ம இந்தியாவுக்குள்ளே வராமல் தடுக்கிறது நம்மளுடைய சவால். சப்ளை தடுக்கிறதுன்றது ஒரு உதாரணத்துக்கு நான் காலேஜில் பேசுகிறப்பெல்லாம் சொல்லுவேன், சப்ளை தடுக்கிறதுன்றது ஒரு பலூனை ஒரு சைடில் ப்ரெஸ் பண்ணால் என்ன ஆகும்னா இன்னொரு சைடு பல்ஜ் ஆகும். ஆமாம், அதுதான் சப்ளை தடுக்கிற மாதிரி. இப்போ டிமாண்ட் இருந்துக்கிட்டே இருக்குதுன்னா அந்த டிமாண்டை வந்து மேட்ச் பண்ணுற அளவுக்கு சப்ளை இந்த சேனல் வழியாக வரலைன்னா வேற ஒரு சேனல் வழியாக வரும். அதை விட சிறந்தது என்னென்னா டிமாண்ட் ரிடக்ஷன். டிமாண்ட் இல்லாமல் பண்ணுறதுக்கு நம்ம விழிப்புணர்வு கொண்டு வரணும். விழிப்புணர்வு மூலமாக டிமாண்டை நம்ம ரெடியூஸ் பண்ண முடியும். அது வந்து பலூனில் இருக்க ஏரை ரிலீஸ் பண்ணுற மாதிரி டிமாண்ட் ரிடக்ஷன்ன்றது. கண்டிப்பாக சார். ஸோ இந்த டிமாண்டை எப்படி ரெடியூஸ் பண்ண முடியும்னா இந்த ட்ரக்கை பற்றின அவேர்னஸ் வேணும். இப்போ நிறைய இளைஞர்கள் இல்லை எதுலாம போய் வந்து மாட்டிக்கிறாங்கன்னு தான் சொல்லணும். எப்படி மாட்டிக்கிறாங்கன்னா இது எப்படி இருக்குன்னு செக் பண்ணி பார்க்கலாம், ஒரு ஆர்வத்துக்காக, கியூரியாசிட்டி. ஸோ இது சொல்கிறாங்களே அதெல்லாம் உண்மையா? நம்ம என்ன இது டெய்லியாக சாப்பிட போகிறோம்? ஒரு நாளைக்கு 2 நாளைக்கு இதை எடுத்துட்டு அப்புறம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அப்புறம் வெளியே வந்துடலாம். ஒரு சில காலேஜஸில் கூட மாணவர்கள் என்கிட்ட கேள்வி கேட்டிருக்காங்க, நான் ஒரே ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்க்கலாமா சார் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ நம்ம எல்லா விஷயத்தையும் பண்ணி பார்க்கலாம். ஆனால் ட்ரக்கில் வந்து அந்த சான்ஸ் நம்ம எடுக்க முடியாது. காரணம் என்னென்னா நம்ம ஒரு தடவை 2 தடவை எடுத்து பழகிட்டோம்னா நம்ம உடம்பு அதற்கு டிபெண்ட் ஆகிரும். ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் டிபெண்ட்னு சொல்லுவோம். அந்த டிபெண்டன்ட் ஸ்டேஜ் ஆகிடும். ஆனதுக்கப்புறம் என்ன ஆகுனா உடம்புக்கு அது தேவைப்படும். இப்போ 3ஆவது தடவை நம்ம மனசு தெளிவாக சொல்லும், இது செய்யக்கூடாது, இது தப்பு, இது உடம்புக்கு கெடுதல், உயிரையே இதை எடுத்துரும் அப்படின்றது மைண்டுக்கு தெரியும் நல்லா. அப்போது மைண்டு சொல்லும் நீங்கள் இதை எடுக்காதேன்னு சொல்லும். ஆனால் உடம்பு இல்லை எனக்கு அது வேணும்னு சொல்லும். ஆனால் மெடிக்கல் சயின்ஸ் என்ன சொல்லுதுன்னா ஃபிசிக்கல் அர்ஜ் ஓவர் ரூல்ஸ் எவ்ரி திங். ஸோ ஃபிசிக்கல் அர்ஜ் தான் ஜெயிக்கும் கடைசியாக.
அப்போ நம்ம அந்த மைண்டுக்கும் உடம்புக்கான போராட்டத்தை வரவே விடக்கூடாது. கண்டிப்பா இந்த போராட்டம் வந்தால் உடம்பு தான் ஜெயிக்கும். ஸோ ஜெயிக்கிறப்ப என்ன ஆகுதுன்னா நீங்கள் அடிக்ஷன்ற ஒரு ஸ்டேஜுக்குள்ளே போயிடுவீங்க. இப்போ திரும்பி வர முடியாது. இது ஒன் வே டிராஃபிக் மாதிரி ஒரு பாதை மாதிரி போனா வர முடியாது. நீங்க போயிட்டு திரும்பி வர்றதுன்றதெல்லாம் வந்து ரொம்ப பாசிபிலிட்டியே இல்லாத ஒரு விஷயம். போகாம இருக்கிறது நல்லது, தப்பான வழியில போகாம இருக்கிறது நல்லது. ஸோ இதுக்கு என்னென்ன மாதிரி விழிப்புணர்வு நம்ம கொடுக்கலாம்னா ஒரு ட்ரக்கையும் பத்தி எல்லாரும் பேசணும். சார் இன்னைக்கு போதைப் பொருளை பத்தி பேசுறதே தப்புன்ற மாதிரி இருக்கிறதுனால தான் நீங்க சொல்ற மாதிரி விழிப்புணர்வு இல்லைன்னா, அதே மாதிரி ஒரு போதைப் பொருளோட பேரை சொல்லும் பொழுது அதுவே வந்து தடை செய்யப்பட்ட ஒரு விஷயமா தான் பப்ளிக் பிளேசஸ்ல நம்ம பார்க்குறோம். இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இல்லை, நான் இதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன். ஒரு வருஷமும் யூஎன்ல ஒரு தீம் கொடுப்பாங்க. சரி, இன்டர்நேஷனல் டேக்கு ஒரு தீம்னு ஒன்று கொடுப்பாங்க. 2003 தீம் என்னன்னா லெட்ஸ் டாக் அபவுட் ட்ரக்ஸ். லெட்ஸ் டாக் அபவுட் ட்ரக்ஸை பற்றி நம்ம பேசணும்னு 20 இயர்ஸுக்கு முன்னாடியே யூஎன் ஒரு தீமாக கொடுக்குறாங்க. பேசினாதான் அதனுடைய அவேர்னஸ் நமக்கு வரும். அதை பற்றினுடைய அதனோட உடம்புல நமக்கு என்ன மாதிரி விளைவுகளை ஏற்படுத்துன்றது நமக்கு தெரியணும். ஒரு ட்ரக்குன்னு இருக்குன்னா அதனுடைய கெமிக்கல் கம்போசிஷன் என்ன, உடம்புல நமக்கு எப்படி அது விளைவை ஏற்படுத்துது, அதன் மூலமாக நம்ம ஃபேமிலிக்கு என்ன இம்பேக்ட் ஆகுது, பொதுவாக சமுதாயத்துக்கு என்ன இம்பேக்ட் வருது, அதை கையில் வச்சிருக்கிறதுனால நமக்கு என்ன ரிஸ்க் இருக்குது, சட்டம் என்ன சொல்லுது, இந்த மாதிரி விழிப்புணர்வுகள் அவங்களுக்கு தெரிஞ்சாலே இது வேணுமா வேண்டாமான்ற முடிவை அவங்களே எடுத்துருவாங்க. கண்டிப்பாக நம்ம வந்து அவங்களுக்கு அட்வைஸ் பண்ண தேவையே இல்லை. இன்னும் அட்வைஸ் யாருக்கும் பிடிக்கவும் பிடிக்காது. நீங்கள் அது பர்டிகுலர் டீனேஜ் பசங்களுக்கு அட்வைஸ் சொன்னால் பிடிக்காது. கண்டிப்பாக. ஏன்னா அவங்களுக்கு வந்து இன்ஃபர்மேஷன் தான் வேணும். இன்ஃபர்மேஷன் அவங்ககிட்ட கொடுத்துட்டோம்னா அவங்க எது வேணும் வேண்டான்ற முடிவு அவங்க எடுத்துப்பாங்க. ரொம்ப அழகாக எடுக்கிறாங்க. 10 வயசு பையன் கூட ரொம்ப அழகாக முடிவு எடுக்கிறான், எனக்கு இது வேணும் இது வேண்டான்னு சொல்லி. ஸோ அந்த இன்ஃபர்மேஷன் சரியாக அவங்களுக்கு போய் சேரலை. இன்ஃபர்மேஷன் சேர்ந்தாலே நம்ம இந்த அவேர்னஸை அச்சீவ் பண்ணிடுவோன்றது என்னுடைய எண்ணம். ரொம்ப சிறப்பாக சொன்னீங்க சார். இப்போ போதைப் பொருள் அப்படின்னு வரும்பொழுது அதில் விதவிதமான பொருட்கள் இருக்கு இல்லையா? போதைப் பொருள் நம்ம குவியமாக சொல்கிறோம் எல்லாம் சேர்த்து. ஒவ்வொரு சப்ஸ்டன்ஸ் இருக்கு, ஒவ்வொரு தனித்தனியாக இருக்கு, இயற்கை வழியில் வர்றது இருக்கு, செயற்கையாக உற்பத்தி பண்ணுறதெல்லாம் இருக்கு. இதில் நீங்கள் சொன்ன மாதிரி பஞ்சாப்ல எந்த வகையான போதைப் பொருள் இருக்கு, நம்ம தமிழ்நாட்டில் எந்த வகையான போதைப் பொருள் நம்மளை ஆட்கொண்டு இந்த மாதிரி நமக்கு பிரச்சனையை வர வச்சுட்டு இருக்கு, அந்த மாதிரி விஷயங்கள் சொல்ல முடியுமா? இதில் ஃபர்ஸ்ட் நான் வந்து நீங்கள் 2-3 கேள்வி சேர்ந்து கேட்டிருக்கீங்க. டைப்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 4 டைப்பான ட்ரக்ஸை நம்ம சொல்லலாம். ஓபிஎம் அப்படின்றது ஓபியாய்ட்ஸ்ன்ற ஒரு கேட்டகரியில் சொல்லலாம். அதை இது வந்து ஜென்ரலி பெயின் கில்லர் கேட்டகரியில் வரும். ஆனால் வந்து இது போதை தரக்கூடிய ஒரு விஷயம். இதுலேயும் வந்து நேச்சுரல் ட்ரக் இருக்குது. ஓபிஎம்லேருந்து வர்றது நேச்சுரல், சிந்தட்டிக் ஓபியாய்ட்ஸும் அவைலபிளாக இருக்குது. இது ஒரு கேட்டகரி. அடுத்த கேட்டகரி வந்து டிப்ரெஷன்ஸ்னு சொல்லக்கூடியது. அது வந்து மனுஷனுடைய ஃபிசியலாஜிக்கல் ஆக்டிவிட்டியை ரெடியூஸ் பண்ணும். நார்மலாக இருக்கிறத விட டல்லாகிடுவாங்க, இயங்க விடும், ஸ்லோவாக இருக்கும். அவங்களோட ஆக்டிவிட்டி ரொம்ப மெதுவாக இருக்கும். இப்போ நீங்கள் ஆல்கஹால் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுவும் டவுனர்ஸ் தான். ஆக்சுவலாக டவுனர்ஸில் கேட்டகரி தான் ஆல்கஹால் கூட வரும். ஸோ அந்த மாதிரி டவுனர்ஸ் ட்ரக்ஸ் நிறையா இருக்குது. அடுத்தது கேட்டகரி பார்த்திங்கன்னா ஸ்டிமுலன்ட்ஸ். அது வந்து ஃபிசியலாஜிக்கல் ஆக்டிவிட்டியை ஸ்பீடப் பண்ணும். ஸோ நம்ம இயல்பாக இயங்குறத விட ஸ்பீடாக இயங்க முடியும் அப்படின்ற நிலைமைக்கு அது உடம்பை வந்து அது உடம்புல ஒரு ரியாக்ஷனை ஏற்படுத்தும். ஸோ அது வந்து இது வந்து பிளட் வெசல்ஸ் எல்லாம் பாதிக்கும். இது எடுக்கிறதுனால வந்து ஹார்ட் அட்டாக் ரொம்ப அதிகமாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. உடம்புல இருக்கக்கூடிய ஒரு பார்ட்ஸையுமே அது ஒவ்வொரு பீரியடில் அஃபெக்ட் பண்ணுது. ஸோ ஸ்டிமுலன்ஸ். அடுத்தது எடுத்துக்கிட்டிங்கன்னா ஹாலுசினோஜென்ஸ்ன்றது, அது அலுசினேஷனை ஏற்படுத்தும். இல்லாதது ஒன்று இருக்கிற மாதிரி கரெக்டாக சொன்னீங்க. இல்லை ஆனால் இருக்குன்னு கூட ஒரு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அதுதான் அது ஹலுசினேஷன். இந்த ஹலுசினேஷன் வந்து ரொம்ப டேஞ்சரஸ். என்னன்னா ஒருத்தருடைய பர்செப்ஷனே தப்பாயிரும். கண்டிப்பாக கண்ணில் நம்ம நேரில் பார்க்கறது நம்ம உண்மைன்னு நம்பக்கூடியது அது உண்மை இல்லாமல் இருக்கும். ஒரு மாயை உலகம் மாதிரி மாயை உலகத்துக்குள்ள அவங்க அகப்பட்டுருவாங்க. ஆமாம், அதாவது வந்து கண்ணில் பார்க்கறது உண்மைன்னு நம்புவாங்க, அது உண்மை இல்லாமல் இருக்கும். அவங்க கண்ணுக்கு மட்டும் அது புலப்படும். உதாரணத்துக்கு சொல்லணும்னா அந்த எல்எஸ்டின்னு சொல்கிறாங்க, ஸ்டாம்ப் மாதிரி வரக்கூடிய ஒரு ட்ரக். இது ஹாலுசினோஜென்ஸ்ன்ற கேட்டகரியில் வரக்கூடியது. அது மாதிரி கிட்டமைன்னு சொல்லக்கூடிய ஒரு ட்ரக் இருக்குது. இந்த கோவா போன்ற பகுதிகளில் இதெல்லாம் ரொம்ப காமன். இந்த மாதிரி நிறைய டெத்து நடந்திருக்கு. முக்கியமாக வந்து மாணவர்கள் கூட நிறைய அதில் பாதிக்கப்பட்டு இறந்து கூட இருந்திருக்காங்க. என்னென்னா ஒரு மல்டி ஸ்டோரி பில்டிங்கில் ஒருத்தர் நிற்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 3rd ஃப்ளோரோ இல்லை 5th ஃப்ளோர்லேயே நிற்கிறார். நான் அங்கேருந்து கீழே பார்க்குறப்போ அவங்க கிரவுண்ட்லேருந்து ஒரு ஸ்டெப்பு மேலே இருக்கிற மாதிரி அவங்களுக்கு ஃபீல் ஆகும். ஒரு படிக்கட்டு மேலே இருக்கிற மாதிரி, ஒரு படிக்கட்டு மேலே தான் மேலே இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். அவங்களுக்கு அது வந்து ஏரில் ஃப்ளோட் ஆகுற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். அப்போ அது தெரியாமல் கீழே ஸ்டெப் இன் பண்ணி கீழே விழுந்து உயிரிழந்தவங்கெல்லாம் இருக்காங்க.
இதை வந்து ஒரு பேரண்ட்ஸோ இல்லை கல்வி நிறுவனங்களோ ட்ரக்னால இவர் இறந்தார்னு சொல்கிறத பெருமையாக நினைக்கிறது இல்லை. அதனாலே அதனால் அது யாரும் ரிப்போர்ட் பண்ணப்படுறதும் இல்லை. போஸ்ட்மார்ட்டம்ல தான் தெரியும் இது இந்த மாதிரி ட்ரக் ரிலேட்டட் டெத் அப்படின்றது. அது மாதிரி இந்த வாட்டர் பாடிஸ் இருக்கிறப்போ டீப் வாட்டர் பாடிஸ் ரொம்ப ஆழமான பகுதிகளில் கூட ஆழம் இல்லாத மாதிரி தெரியும் அவங்களுக்கு பார்க்குறதுக்கு. அதனால இந்த இன்ஃப்ளூயன்ஸில் நிறைய பேர் வந்து ஈவன் ஸ்விம்மிங் பூலில் செத்து கிடந்தவங்கலாம் கூட நம்ம பார்த்துருக்கோம். கண்டிப்பாக ஆழம் இல்லாமல் தெரியும் அவங்களுக்கு. அதில் காலை வச்சு நம்ம அது மாதிரி இறந்து போனவங்களையும் நம்ம பார்த்துருக்கோம். இது எல்லாமே இந்த ஹாலுசினோஜென்ஸ்ன்றது கிரியேட் பண்ணுறது. இதுதான் ரொம்ப டேஞ்சரஸ். ஒரு ட்ரெயின் ஃபாஸ்ட்டாக வந்துட்டுருக்கோம், நம்ம கடந்துடலான்னு நமக்கு தோணும். அந்த டைம் பெர்செப்ஷன் தப்பாக இருக்கும், நம்மளால் கலக்க முடியாது, நம்ம போய் அதில் மாட்டிக்குவோம். நம்மளே கிராஸ் பண்ணும்போது ஒரு வண்டி வேகமாக வருதுன்னு நின்றுடுவோம், அந்த ரிஸ்க் எடுக்க மாட்டோம். ஆனால் இவங்க ரிஸ்கே இல்லாமல் போவாங்க. ஆமாம், அதாவது சேஞ்ச் இன் டைம், ஷேப், சைஸ், கலர், டெப்த், இது எல்லாமே வந்து மாறி தெரியும். பிரெயின் கால்குலேஷன் எல்லாமே அஃபெக்ட் ஆகி மாறிடும். ஆமாம், ஒரு டிஸ்டார்டட் மைண்டில் இருப்பாங்க. அவங்களுக்கு எது கரெக்டு தப்புன்னு தெரியாது. சில சமயங்களில் கஞ்சா அதிகமாக எடுத்தால் கூட ஹலுசினேஷன் ஏற்படும். ஹலுசினேஷன்றது ஒரு மெடிக்கல் டேர்ம் தான், பட் இந்த ட்ரக்ஸ் வந்து இதை கொடுக்குது. அதனால் இந்த ஹலுசினோஜென்ஸ்ன்னு நம்ம சொல்கிறோம். 4 தான் வந்து உங்களுடைய கேட்டகரிஸ்ன்னு நம்ம சொல்லலாம். மேஜர் கேட்டகரிஸ் இதில் தான் வரும் எல்லாமே. இதில் நேச்சுரல், சிந்தட்டிக் எல்லாமே இருக்குது. நேச்சுரல் ட்ரக்ஸ்ன்றது ஒன்லி 3 பிளான்ட்லேருந்து கிடைக்கிது. ஒன்று ஓபிஎம், இன்னொன்று கொக்கைன், கொக்கா பிளான்ட்லேருந்து வருது. இன்னொன்று நம்ம அந்த கஞ்சா, கேனபிஸ் பிளான்ட்லேருந்து வருது. ஸோ மீதி எல்லாமே சிந்தட்டிக் ஓபியாய்ட்ஸ் தான், சிந்தட்டிக் ட்ரக்ஸ் தான், எல்லாமே கெமிக்கல்ஸ் தான். அதெல்லாமே பஞ்சாபில் என்ன மாதிரி ட்ரக் அப்யூஸ் பண்ணுறாங்க, தமிழ்நாட்டில் என்ன மாதிரி இருக்குன்னு கேட்டிங்க. ஸோ பஞ்சாபை பொறுத்த வரைக்கும் வந்து அங்கே ஆப்கானிஸ்தான், அதாவது கோல்டன் கிரசன்ட்னு சொல்லக்கூடிய அந்த ஏரியா. இந்தியா வந்து என்னென்ன ப்ராப்ளம், இந்தியா வந்து கோல்டன் கிரசன்ட்டுக்கும் கோல்டன் ட்ரையாங்கிளுக்கும் நடுவில் மாட்டிகிட்ருக்கு. ஸோ இந்த ரெண்டும் தான் ஓபிஎம் வந்து பல காலங்களாக விளைய வைக்கக்கூடிய கிளைமேட்டிக் கண்டிஷன் சூட்டபிளாக இருக்கக்கூடிய ஏரியா. ஸோ இந்த ஏரியாவில் விளைய வைக்கக்கூடியது எல்லாத்துக்கும் நடுவில் இந்தியா இருக்குது. இந்தியாவில் பாப்புலேஷன் அதிகமாக இருக்குது, இந்தியாவில் இளைஞர்கள் அதிகமாக இருக்காங்கன்றதுனால இதுக்கு ஒரு பெரிய மார்க்கெட்டாக இந்தியாவை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அதனால் அங்கேருந்து வரக்கூடிய ஓபிஎம்லேருந்து வரக்கூடிய மார்ஃபின், ஓபிஎம் அப்படியே கூட எடுக்கக்கூடியவங்களும் இருக்காங்க. போதைக்கு எடுக்க பஞ்சாபில் ஓபிஎம் இல்லைன்னா மார்ஃபின் இல்லைன்னா ஹெரோயின். மார்ஃபின்லேருந்து வர்றதான் ஹெரோயின். ஸோ இதை தான் வந்து பஞ்சாபில் அதிகமாக அப்யூஸ் பண்ணப்படுறாங்க. பட் இதுதான் மேஜர் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. அதிகமாக பெருமளவில் யூஸ் பண்ணக்கூடியது இந்த ஓபியாய்ட்ஸ் சொல்லக்கூடியது. சிந்தட்டிக் ஓபியாய்ட்ஸ் இருக்குது, அங்கேயும் கஞ்சா இருக்குது. இது எல்லாத்துக்கும் மேலே ப்ரிஸ்கிரிப்ஷன் ட்ரக்ஸும் அப்யூஸ் பண்ணப்படுது. இந்த ப்ரிஸ்கிரிப்ஷன் ட்ரக்ஸ் தான் ஃப்யூச்சரில் இந்தியாவினுடைய பிக்கெஸ்ட் ப்ராப்ளமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இது பஞ்சாபினுடைய சிச்சுவேஷன். தமிழ்நாடு எடுத்துக்கிட்டிங்கன்னா ட்ரக்ஸ் அப்யூஸ் இல்லையானா இருக்குது, ஆனால் இங்கே வேறு மாதிரி அப்யூஸ் இருக்குது. இந்த ஓபிஎம்லாம் இங்கே கிடைக்கிறது இல்லை. நம்ம ட்ரெடிஷ்னலாகவே ஓபிஎம் கல்டிவேட்டிங் ஏரியாவில் நம்ம ஊர் கிளைமேட்டுக்கு ஓபிஎம் வளரவும் செய்யாது. அதனால் இங்கே நமக்கு ஓபிஎம் கிடைக்கிறது இல்லாதனால இங்கே கஞ்சாவினுடைய பயன்பாடு அதிகமாக இருக்குது. ஆனால் பெரும்பாலான மக்கள் வந்து ஆல்கஹாலுக்கு அடிமையாக இருக்காங்க தமிழ்நாட்டில். ஸோ நம்ம வந்து பஞ்சாபை கம்பேர் பண்ணி ஒரு சந்தோஷம் நம்ம பெட்டராக இருக்கோம்னு ஃபீல் பண்ணக்கூடிய நிலைமையெல்லாம் இல்லை. கண்டிப்பாக நமக்கும் அந்த அபாயம் இருக்குது. ஒரு வீட்லையுமே நீங்கள் ஆல்கஹால் எடுக்கக்கூடியவங்கள பார்க்கலாம். கண்டிப்பாக சார். உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்களோ, உங்களுக்கு கூட படிக்கிறவங்களோ, வேலை செய்கிறவங்களோ ஆல்கஹாலை எடுக்கிறாங்க. அது ஒரு சோசியல் ட்ரிங்க்ன்ற மாதிரி அதை குளோரிஃபையும் பண்ணுறாங்க. இந்த மாதிரி இப்போ இதுவும் போதை தானே. கண்டிப்பாக சார். ஸோ இந்த போதையும் வந்து அதிகமாக இருக்கிறதுனால தமிழ்நாட்டில் கஞ்சா, ஆல்கஹால் வந்து மேஜர் கேட்டகரியில் நம்ம சொல்லலாம். கண்டிப்பாக. இப்போ ரேப் ட்ரக் அப்படின்றாங்க இல்லையா சார், அதை பற்றி சொல்ல முடியும்? பெண்கள் எத்தனையோ பேர் இதனால பாதிக்கப்படுறாங்க, அதை பற்றி சொல்ல. ரேப் ட்ரக்ன்றது ஒரு சைக்கோட்ராபிக் சப்ஸ்டன்ஸில் ஒரு 2-3 ட்ரக்ஸ் இருக்குது. ஃப்ளூநைட்ரோசெப்பம், அப்புறம் வந்து மெத்தாம்ஃபெட்டமின், இதெல்லாம் வந்து எக்ஸ்டசின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் வந்து ரேப் ட்ரக்காக கிளாஸிஃபை பண்ணப்பட்டிருக்கு. ஏன் இந்த ரேப் ட்ரக்னு சொல்கிறாங்கன்னா, இந்த லேட் நைட் பார்ட்டிஸில் இதெல்லாம் வந்து யங் கேர்ள்ஸ் வர்றவங்கன்னா அவங்களுக்கு கொடுத்துருவாங்க. இது கலர்லெஸ் அண்ட் ஓடர்லெஸ். இதனால தெரியாது, தண்ணியில் கலந்தா கூட தெரியாது உங்களுக்கு. அப்படி இருக்கிறப்போ இதை கலந்து கொடுத்தா என்ன ஆகும்னா, இது வந்து ஒரு விதமான ஒரு சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டத்தை சப்ரஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். சப்ரஸ் ஆச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு உங்களுக்கு தெரியாது. செக்ஷுவல் அசால்ட் நடக்கிறப்போ அதை எதிர்த்து போராடுற குணத்தை அவங்க இழந்துடுறாங்க. இந்த ட்ரக் அந்த மாதிரி ஒரு இம்பேக்டை ஏற்படுத்துது. இது நிறைய நம்ம ஊரில் நடக்குதா? இதெல்லாம் நம்ம வந்து சினிமாவில் பார்த்துருக்கோம், மேலை நாடுகளில் பார்த்துருக்கோம் அப்படின்னு நினச்சிருக்கோம். இது வந்து ஒரு இடங்கள்லையும் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இது போலீஸ்லேயோ வேறு எங்கேயுமே வந்து ரிப்போர்ட் பண்ணப்படாததுக்கு காரணம் யாரும் கம்ப்ளைண்ட் கொடுக்கறது இல்லை. 2 விஷயங்கள் இருக்குது. கம்ப்ளைண்ட் ஏன் கொடுக்க மாட்டேன்றாங்கன்னா, ஒன்று
ஃபியர் ஆஃப் சோசியல் டிஸ்கிரிமினேஷன் ஒன்று இருக்குது. கண்டிப்பாக அதனால் யாரும் கொடுக்கறதில்ல. இன்னொன்று வந்து இந்த ட்ரக் வந்து உடம்புலேருந்து 8 மணி நேரத்தில் ட்ரெயின் அவுட் ஆயிரும். ட்ரெயின் அவுட் ஆகிறதுனால மெடிக்கல் டெஸ்ட்டில் வந்து இந்த பர்டிகுலர் பர்சன் ட்ரக்கு கொடுக்கப்பட்டிருக்குன்றதை கன்ஃபார்ம் ஆகாது. ஏன்னா வெளியே வந்தாச்சு அதனால. ஆமாம், வெளியே வந்ததுனால கன்ஃபார்ம் ஆகாது, மெடிக்கல் டெஸ்ட்டில் கன்ஃபார்ம் ஆகாது. அப்போ நீங்கள் ப்ரூவ் பண்ணவும் முடியாது. இன்னொன்று, அந்த ட்ரௌமா நடந்த பீரியடில் கம்ப்ளீட்டாக பிளாக் அவுட் இருக்கும், லாஸ் ஆஃப் மெமரி இருக்கும், நீங்கள் ரிகால் பண்ண முடியாது, என்ன நடந்துச்சுன்றது ரிகால் பண்ண முடியாது. ஒரு நூதனமான ஒரு குற்றம். ஸோ நீங்கள் என்ன மாதிரி எவிடன்ஸை கொடுக்க முடியும், என்ன மாதிரி க்ளூஸ் வந்து நீங்கள் சொல்ல முடியும்? எதுவுமே சொல்ல முடியாது, ரிகால் பண்ணவும் முடியாது. கம்ப்ளைண்ட் கொடுத்தும் உங்களுக்கு எதையும் யார் அந்த கல்பிரேட்ன்றதை பிடிக்கிறதுன்றது சவாலான விஷயம் ஆகிடும். ஸோ அதனால் வந்து இது ரிப்போர்ட் பண்ணாமல் போகுது. பட் இதனுடைய விழிப்புணர்வு எல்லாருக்கும் இருக்கணுன்றது நான் நினைக்கிறேன். இப்போ நீங்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா அடுத்த தலைமுறையை தான் ரொம்பவே வந்து ஸ்ட்ரெஸ் பண்ணி அவங்கள பத்திரமா சேஃப்கார்ட் பண்ணணும்னு சொல்கிறீங்க. இப்போ பெற்றோர்கள் நம்ம வீட்டில் இருக்கிற பசங்க போதைப் பொருளால் அடிமையாயிருக்காங்க அப்படின்றத பல நேரம் கண்டுபிடிக்க முடியறதில்லை. அப்போ அவங்க கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணலாம், என்னென்ன சேஞ்சஸ் பிள்ளைகளிடம் பார்த்தால் அவங்க இதெல்லாம் கண்டுபிடிக்கலாம்? ஆரம்பத்தில் நீங்கள் சொன்ன மாதிரி ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு என்னென்ன பண்ணலாம்? இல்லை, அதாவது வந்து முதல்ல ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு என்னென்னு சொல்கிறேன், அப்புறம் வந்து எப்படி கண்டுபிடிக்கிறதுக்குன்றதுக்கும் வாய்ப்பு என்ன வழிகள்ன்றதையும் சொல்கிறேன். இது ப்ரிவென்ட் பண்ணுறது வந்து ரொம்ப ஈஸி. என்னென்னா வந்து குழந்தைங்க கிட்ட சும்மா ஒரு கொஞ்சம் பேசினா போதும். ட்ரக்கை பற்றி, ட்ரக்குன்னு ஒன்று இருக்குது, அது இதெல்லாம் பண்ணும் உடம்புல அப்படின்னு ஜஸ்ட்டு பேசினா போதும். குழந்தைங்கிட்ட அவங்க புரிஞ்சுக்குவாங்க. அதை பீரியாடிக்கலாக அவங்ககிட்ட பேசிகிட்டே இருந்தால் போதும். இது பண்ணால் போதும். பேரண்ட்ஸ் நம்ம ட்ரக்கை பற்றி பேசலாமா, இது வந்து கெட்ட வார்த்தையா அப்படிலாம் யோசிக்க வேண்டியதே இல்லை. ஒரு பேரண்ட்டுக்கும் இந்த கடமை இருக்குது. இந்த கடமை மூலமாக அவங்களுக்கு வந்து ட்ரக்கு நல்லதில்லை அப்படின்றத இந்த சின்ன வயசில் அவங்களுக்கு புரிய வச்சுட்டாலே, 10 வயசுக்கு முன்னாடி அதெல்லாம் புரிய வைக்கணும் அவங்களுக்கு. இது வந்து சாகடிச்சிரும், குடும்பத்தை நடுத்தருவுக்கு கொண்டு வந்துடும், சமுதாயத்துக்கு பெரிய பிரச்சனை இது, இதெல்லாம் அவங்களுக்கு புரிய வச்சுட்டாலே அது பக்கம் போக மாட்டாங்க. ஒரு எக்ஸாம்பிள் கூட என்னுடைய நண்பர் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சொன்னார். அவர் சின்ன வயசாக இருக்கிறப்போ அவருடைய ஃப்ரெண்டு ஒருத்தர் ஒரு பிரபலமான 80களில் பிரபலமான டாப் இந்த நடிகை ஒருத்தங்கிட்ட போய் மிஸ்பிஹேவ் பண்ணிட்டார். அது போலீஸில் கம்ப்ளைண்ட் ஆகி அவங்க வந்து அவர் வந்து பனிஷ்மெண்ட்டுக்கு கொடுக்கக்கூடியலாம் இருந்துச்சு. அது காரணம் வந்து அவர் ட்ரக்கு இன்ஃப்ளூயன்ஸில் இருந்தது காரணம். அப்போ அவங்க அம்மா சொன்னாங்களாம், அந்த பையன் ட்ரக் எடுத்ததுனால தான் அந்த மாதிரி பண்ணியிருக்கான், நல்ல பையன் தானா, ட்ரக் எடுக்காமல் இருந்தால் பண்ணியிருக்க மாட்டான்ட்டு. அன்னையிலேருந்து என் மனசில் இருக்குது சார், அது நான் அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் எடுக்கல. அவருக்கு 50 வயசுக்கு மேலே இருக்கும், எடுக்கலன்னு அவர் அவங்க அம்மா சொன்னதை தான் ரெஃபர் பண்ணுறாரு அந்த இடத்துல. ஸோ இந்த மாதிரி வீடுகளில் நம்ம சின்னதாக அவங்களுக்கு சொல்கிறது வந்து பெரிய இம்பேக்டை ஏற்படுத்தும். இது இல்லாமல் வந்து பீரியாடிக்கலாக அவங்கள குழந்தைகளை கவனிக்கணும். அவங்கள வந்து அவங்க எப்படி வேணாலும் படிச்சுட்டு போட்டோன்னு விட்டுற முடியாது. அவங்களோட சுற்றி இருக்க அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யார், அவங்க ஃப்ரெண்ட்ஸினுடைய பிஹேவியர் எப்படி இருக்குது, இந்த குரூப்லேருந்து விலகி வேறு புதுசாக ஃப்ரெண்ட்ஸ் யாரும் உள்ளே வந்திருக்காங்களா அப்படின்னு பசங்கிட்ட பேசினாலே அவங்களே சொல்லுவாங்க. அப்போ அதை தெரிஞ்சுக்கிடணும், அவங்க எப்படி இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கணும். ஸ்கூல்லேருந்து வந்ததுக்கப்புறம் அவங்களோட ட்ரெஸ்ஸை துவைக்கிறப்போ பாக்கெட்டில் என்ன இருக்குன்றதை பார்க்கணும், அவங்க ஸ்கூல் பேக்குகளில் என்ன வச்சுருக்காங்கன்றது பார்க்கணும். பசங்க இல்லாத நேரத்தில் அவங்களுக்கு ரூம்னு தனியாக இருந்துச்சு, அந்த ரூமில் வேறு என்ன இருக்குன்றதெல்லாம் நீங்கள் பார்க்கணும். என்ன சந்தேகப்படுறியா அப்படின்ற ஒரு வார்த்தை வந்துடும். அவங்க இல்லாதப்போ இதெல்லாம் ஈஸியாக பண்ணலாம். கண்டிப்பாக இதெல்லாம் பண்ணுறப்போ என்ன ஆகுன்னா அவங்க என்ன பண்ணுறாங்கன்றது உங்களுக்கு தெரிய வரும். இதை விட வந்து ஃபிசிக்கலாக நீங்கள் அப்சர்வ் பண்ணாங்களே கண்டுபிடிச்சிடலாம் இவங்க ஏதாவது ஒரு ட்ரக்கில் இருக்காங்களா இல்லையான்றது. இந்த கிளேஸ்டு ஐஸ்ன்னு சொல்லுவாங்க, ஷைனிங்காக இருக்கும், ஃபோக்கஸ்டாக இருக்காது, டைலேட்டட் பீப்புள்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி, பசியின்மை, ஐசோலேட் பண்ணிக்குவாங்க, யார்கிட்டையும் மிங்கிள் ஆக மாட்டாங்க, தனியாக இருப்பாங்க, அகடமிக் ஸ்கோர்ஸ் இறங்கும். இதெல்லாம் இண்டிகேஷன் அவங்க ஏதோ சம்திங் ராங்காக இருக்காங்கன்றது. அப்போ நீங்கள் ஃபுல்லாக டீட்டெயிலாக என்கொயரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்னென்னு தெரிய வந்துடும். இது எல்லாத்தையும் தாண்டி நம்ம கண்டுபிடிக்கலாம். ஆமாம், பசங்களை நிறைய பேச விடணும். அவங்கள பேச விடுறதன் மூலமாக நம்ம அவங்கள்ட்ட நிறையா கற்றுக்கலாம். இப்போ நீங்கள் ட்ரக்கை பற்றி அவங்ககிட்ட பேசலைன்னா வேற யாரோ ட்ரக்கை பற்றி அவங்ககிட்ட பேச போகிறாங்க. அது இல்லைன்னா கூட கையில் இருக்கக்கூடிய மொபைல் மூலமாக அவங்களுக்கு வந்து ஒரு ஆஃப் பேக்டு நாலேஜ் தான் வரும். ஃபுல் ஃப்ளெஜ்டாக நீங்கள் அதை பற்றி முழுமையான ஒரு நாலேஜை நீங்கள் கொடுத்தீங்கன்னா தான் அதை பற்றி அவங்க புரிஞ்சு அதை பற்றியான ஒரு ஒப்பீனியன் அவங்க ஃபார்ம் பண்ண முடியும். கட்டுப்பாடு இல்லாததுனால தான் இந்த போதை பழக்கத்துக்கே அடிமையாகிறாங்க. அப்போ இதுல இவங்களுக்கான தீர்வை கொடுக்கறதுக்கு நம்ம சொசைட்டியில, சமூகத்துல என்னென்ன பங்களிப்பு, உதாரணத்துக்கு அவங்க குடும்ப உறுப்பினர்களாக இருக்கட்டும், இல்லை அவங்கள சுற்றி உள்ளவங்களா இருக்கட்டும், ஒரு ட்ரக் அடிக்ட் அப்படின்னா அவங்க அதுல இருந்து வெளியில கொண்டு வர பொறுப்பு, அதை பற்றி யார் யாருக்கு என்னென்ன பொறுப்பு இருக்குன்னு சொல்கிறீங்களா? கண்டிப்பாக. அதான் வந்து ஒரு அடிக்டாக ஆனவங்களை திருப்பி கொண்டு வர்றதுக்கு கவர்மெண்ட்டுக்கு பொறுப்பு இருக்குது. கவர்மெண்ட் வந்து அதனுடைய மினிஸ்ட்ரிஸ் மூலமாக, ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் மூலமாக ரீஹாபிலிட்டேஷன் சென்டர்ஸை வச்சு அவங்களை ரீஹாபிலேட் பண்ணணுன்றதுக்கு கடுமையான முயற்சிகள் எடுத்துகிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு பிஹெச்சின்னு சொல்லுவாங்க, பப்ளிக் ஹெல்த் சென்டர்,
அது பை டிஃபால்ட்டாகவே வந்து ஒரு ரீஹாபிலிட்டேஷன் சென்டர் தான் ஆக்சுவலாகவே. கண்டிப்பாக அதுலேயே வந்து ரீஹாபிலிட்டேஷன் பண்ணணுன்றதான் நாடு விரும்புது. ஆனால் எத்தனை பேர் அங்கே வர்றாங்க, எத்தனை பேர் ரீஹாபிலிட்டேஷன் எடுக்கிறாங்கன்னா வர்றதில்லை. ஸோ இது ரீஹாபிலிட்டேஷன் வந்து ஒரு அடிக்ட் தானாக வரமாட்டாங்க எப்போவுமே. அவரை வந்து தன்னுடைய அந்த ஃபேமிலியில் இருக்கக்கூடியவங்க அரவணைச்சு அன்பு காட்டி தான் அவங்கள கூட்டு வர முடியுமே தவிர அவங்கள அதிகாரம் பண்ணியோ ஃபோர்ஸ் பண்ணியோ கொண்டு வந்து விட்டாங்கன்னா அது எஃபெக்டிவாக இருக்க முடியாது அந்த ரீஹாபிலிட்டேஷன். ஸோ அவங்கள வந்து ரீஹாபிலிட்டேஷன் ஒரு ப்ராசஸாக இருந்தாலும் ஒரு அன்பும் அரவணைப்பும் தான் அவங்கள ரீஹாபிலிட்டேஷன் பெருமளவில் வந்து பண்ணுறதுக்கு உதவியாக இருக்கும். ட்ரக் எடுக்கிறவங்க வந்து ஒரு கிரிமினல்ஸ் கிடையாது, ஆக்சுவலாக குற்றவாளிகளும் கிடையாது. ஆனால் அவங்களுடைய சூழ்நிலையில் அவங்க அந்த மாதிரி பிஹேவ் பண்ணுறாங்க. அந்த சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்டு அவங்கள வந்து ஒரு பேஷண்ட்டாக பார்க்குறது, குற்றவாளியாக பார்க்குற கண்ணோட்டத்தை எடுத்து பேஷண்ட்டாக பார்க்கக்கூடிய ஒரு கண்ணோட்டம் வந்துச்சுன்னா அவங்கள வந்து ரீஹாபிலிட்டேஷனுக்கு கொண்டு வரதுக்கு வாய்ப்பு ரொம்ப அதிகம். கண்டிப்பாக சார். இப்போ இதற்காக வந்து நம்ம என்ன பண்ணலாம்? ஏன்னா பள்ளிக்கூடத்தில் படிக்கும் பொழுது அவங்களுக்கு இந்த போதை வஸ்துக்களோட அந்த சகவாசம் அப்படின்றது கிடைக்குது, கல்லூரிகளில் படிக்கும் போதும் கிடைக்குது. இப்போ இதை தவிர்க்கணும்னா என்ன பண்ணலாம்? இதில் வந்து எஜுகேஷன் செக்டாருக்கு ஒரு பெரிய ரோல் இருக்குது. இப்போ எப்படி வந்து லா என்ஃபோர்ஸர்ஸுக்கும் ஒரு மெடிக்கல் ப்ரொஃபஷனல்ஸுக்கும் பெரிய ரோல் இருக்கோ அதே மாதிரி இந்த எஜுகேஷன் செக்டாருக்கும். ஏன்னா அந்த 10 பருவத்தில் அதிக நேரம் செலவிடுறது வந்து ஸ்கூலில் தான் பசங்க. அவங்கள்ட்ட வந்து ட்ரக்ஸை பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு வந்து டீச்சர்ஸுக்கு ரொம்ப அதிகம். பேரண்ட்ஸாலையும் பேச முடியும், பட் வாய்ப்பு வந்து டீச்சர்ஸ் தான் அதிகம். பொதுவாக அந்த பசங்க வீட்டில் அம்மா அப்பா சொன்னாங்கன்னா இல்லை எங்கள் டீச்சர் வேறு மாதிரி சொன்னாங்க அதுதான் கரெக்ட், அதுதான் கரெக்டுன்னு வேறு அவங்க ஆர்கியூ பண்ணக்கூடிய மனநிலையில் இருப்பாங்க. ஒருவேளை பேரண்ட்ஸ் சொல்கிறது சரியாக கூட இருக்கலாம், பட் டீச்சர் சொல்கிறது தான் கரெக்டுன்னு. அந்த வகையில் பார்க்குறப்ப டீச்சர்ஸுக்கு வந்து அந்த வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ அதை வந்து இப்போ டெவலப்டு கண்ட்ரீஸில் வந்து இது நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்குது. இதை கரிக்குலமில் கொண்டு வரணும். நம்ம எவ்வளவோ படிக்கிறோம், எல்லா படிக்கிற விஷயங்களும் பின்னாடி வாழ்க்கையில் நமக்கு யூஸ் ஆகுதுன்னா இல்லை. ஒரு சில விஷயங்கள் நமக்கு யூஸ் ஆகுது, ஒரு சில விஷயங்கள் யூஸ் ஆகலை. ஆனால் இந்த கல்வி ட்ரக் பற்றியான விழிப்புணர்வு ஒரு முக்கியமான வாழ்க்கை பாடம். கண்டிப்பாக அது அந்த மாணவனை மட்டுமல்ல அவனுடைய சந்ததியையே காப்பாற்றும். பஞ்சாபில் இந்த தலைமுறை இழந்துட்டோம், நம்ம ஒரு தலைமுறை இழந்திருக்கும் பஞ்சாபில். ஸோ அந்த நிலைமை மற்ற மாநிலங்களுக்கும் வந்துடக்கூடாது. ஸோ அதனால் வந்து இந்த மாணவர்களுக்கு இந்த விழிப்புணர்வு பாடம் கரிக்குலமில் கொண்டு வரணும். வாயில் சொல்கிறதுனால நிற்கப்படுறதுல ஒன் டைம் பேசிட்டு ஒரு போதைப் பொருள் விழிப்புணர்வு நாள் அன்னைக்கு நம்ம வந்து எல்லாத்தையும் சிறப்பாக கொண்டாடிட்டு அதுக்கப்புறம் விட்டுறதுனால இது வந்து யாரையும் போய் முழுசாக அடையாது. இது ஒரு கண்டினியூஸ் ப்ராசஸ். இதை வந்து பீரியாடிக்கலாக அவங்களுக்கு பண்ணிகிட்டே இருக்கணும். அது சிரமமாக இருக்குன்றப்போ நம்ம வந்து கரிக்குலமில் கொண்டு வந்துட்டு அவங்களுக்கு இதை படித்து தான் பாஸ் பண்ணி ஆகணுன்ற நிலைமை வந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம சமுதாயம் இன்னொரு 25-30 வருஷத்துலையாவது நீங்கள் கேட்ட போதை இல்லாத இந்தியா உருவாக்குறதுக்கு கண்டிப்பாக உதவும். ஸோ இந்த எஜுகேஷன் செக்டாருக்கு ஒரு பெரிய ரோல் அதில் இருக்கதா பங்கு இருக்கு. நம்ம சொன்ன மாதிரியே போதை இல்லாத இந்தியா அப்படின்றது இந்த நிகழ்ச்சி மூலமாவும் சாத்தியம்தான். அப்பேற்பட்ட பல தகவல்களை எங்களோட பகிர்ந்தமைக்கு மிக்க நன்றி. ரொம்ப நன்றி, வாய்ப்புக்கு ரொம்ப நன்றி.